அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் சொல்லுவது எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடியோ, அதாவது காலை ஜெபம் எங்கள் மொபைலில் வருவதில்லை என்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஜெபத்தை உங்கள் மொபைலில் வீடியோவாக பார்க்க தயவு செய்து பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை அலோ பண்ணவும். இது மொபைல் செட்டிங்கில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 53 அதிகாரம் 11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நீங்கள் செருப்பு அணியாமல் நடக்கும்போது பரலோகம் துக்கப்படுகிறது. தேவன் உன்னை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் பணக்காரராகிவிட்டால் தேவன் சந்தோஷப்படுவார். தகப்பன் தன் குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி மோதிரத்தை அணிந்து பாதரட்சைகளை அணிவித்த போது அவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் என்று நாம் லூக்கா 15:22-24 வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய புத்தி தெளிய வேண்டும். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதியில்லாத நபர்கள் என்று ஒருவரும் இல்லை. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். நம் மீது ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் இருக்கிறது. இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள புத்தி தெளிய வேண்டும். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தை குறித்த பொய்யான காரியங்கள் நம்மை ஏழையாக மாற்றி வைத்திருக்கிறது. வியாதி என்பது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம், வறுமை என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற தவறான போதனைகள் நம்முடைய வாழ்க்கையை இருளில் வாழ வைக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு புத்தி தெளிவாக வேண்டும். தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு வேலைக்காரனுக்கு இருக்கிறது. நானோ தகப்பனுடைய குமாரன், பசியினால் சாகிறேன் என்று எழுந்து தன் தகப்பனிடத்தில் வந்தான் இளைய குமாரன். என் குமாரனாகிய இவன் அறிவில்லாமல் மரித்து இருந்தான், இப்போது அறிவு வந்ததால் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்களாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு நமக்காக அவர் தரித்திரரானார். முக்கியமான வார்த்தை, நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு. இதுதான் தேவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய சித்தமாகும். என்னை பணக்காரராக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தார். ஆகவே நான் ஏழையாக இருந்தால் அவருடைய மரணத்தை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். உதாரணமாக, நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்து உங்கள் பையனை படிக்க வைக்கிறீர்கள். அந்த பையன் படிக்காமல் தோல்வி அடைந்தவனாக வந்தால் உங்களுக்கு கோபம் வருமா, சந்தோஷம் வருமா? உனக்காகத்தான் எவ்வளவு பாடுபட்டேன் என்று கூறுவீர்கள் இல்லையா? அப்படித்தான் உங்களை பணக்காரராக்குவதற்கு அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காக நொறுக்கப்பட்டார், உன்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் விரும்பினார். அதற்காக அவர் துடிதுடித்து சிலுவையில் தொங்கினார். ஒரே ஒரு விஷயம்தான் அவரை சந்தோஷப்படுத்துமாம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். பிரியமானவர்களே, இயேசு அடி வாங்கினாலும் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அதை சகித்தார் என்று எபிரேயர் 12:2 சொல்கிறது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனாகிய ஐஸ்வர்யத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துவிட்டால் அதுதான் அவருடைய சந்தோஷமாகும். உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் எங்கிருந்தாலும் கட்டவிழ்க்கப்படும். ஐஸ்வர்யவான் என்கின்ற மனநிலை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்கள் உங்களை விட்டு போகலாம், ஐஸ்வர்யம் உங்களை விட்டு போகாது. காரணம், ஐஸ்வர்யம் என்பது ஒரு அபிஷேகமாகும். பிரியமானவர்களே, ஆகவேதான் யோபு சொன்னான், தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தில் இருந்தது என்றான்.
பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவான்கள் உங்களை விட்டு போகலாம், ஆனால் ஐஸ்வர்யம் உங்களை விட்டு போகாது. காரணம், ஐஸ்வர்யம் என்பது ஒரு அபிஷேகம். இந்த காலை வேளையில் இது கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, என் தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய தேவனுக்கு பிரியமே. ஆகவே தேவன் பொல்லாப்பை செய்து விட்டாரோ, அவர்தான் இந்த நெருக்கத்தை கொடுத்து விட்டாரோ, அவர்தான் இந்த வருத்தத்தை கொடுத்திருக்கிறார், வறுமையை கொடுத்திருக்கிறார், ஏழ்மையை கொடுத்திருக்கிறார், வியாதியை கொடுத்திருக்கிறார், இந்த பிரச்சனைகளை அவர்தான் தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதிருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர். ஒரு தாயை போல் அவர் நம்மை தேற்றுகிறவர், தூக்கி சுமக்கிறவர், தாளாட்டுகிறவர். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை மாற்றுங்கள். எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார்? உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படிக்கு. அவர் தரித்திர கோலம் எடுத்தார். அவர் ராஜாவின் அரண்மனையில் பிறக்கவில்லை, அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ராஜாவாகிய இந்த இயேசு கிறிஸ்து. நிச்சயமாக பிரியமானவர்களே, எதற்காகவாம்? நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதங்களை செய்வாராக. உங்கள் தரித்திர மனநிலைமை மாறட்டும். நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் கடன் பாரங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு நீக்கி தருவார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் யூத ராஜசிங்கமே, எங்களுக்கு மனிதனைப் போல எண்ணி கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் அள்ளி கொடுக்கிற தேவன் அப்பா. இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை நீர் எங்களுக்கு அள்ளி தருகிறவர். இடங்கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனப்பா. நீங்கள் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்கள் செழிப்பார்களாக சுவாமி. ஐஸ்வர்யம் அவர்களை தேடி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. புதிய உயர்வுகள் உண்டாகட்டும், புதிய மேன்மைகள் உண்டாகட்டும் அப்பா. சரித்திரம் படைக்க உம்முடைய பிள்ளைகளை நீர் உருவாக்குவீராக சுவாமி. ராஜா இயேசுவே, நீர் அழைத்த உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், நிச்சயமாகவே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவார்களாக. அவர்கள் தேவைகளை நீர் சந்திப்பீரப்பா. அவர்களை விட்டு போகிற தேவன் அல்ல, அவர்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீங்க சுவாமி. இஸ்ரவேலின் ஜனங்களை அப்பா 420 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை நீர் விடுவிக்கிற பொழுது, நீர் அவர்களை தரித்திரராய் அந்த இடத்திலிருந்து அழைத்து போகவில்லை. நீர் அவர்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய்த்தான் அந்த தேசத்திலிருந்தே நீர் அழைத்து சென்றீர். எப்பொழுது அப்பா உம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்களோ, அப்பொழுது நீர் அவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறீர். வெள்ளியும் பொன்னையும் அவர்கள் வாங்கி கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. எஸ்டர்டே ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வழி நடத்தின எங்கள் தேவனப்பா. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை நீர் நடத்த நீர் மிகப்பெரியவராக இருக்கிறீரப்பா. எஸ்டர்டே உம்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அழைத்தீரோ, அழைத்த தேவன் நீர் வழி நடத்தினீரோ, அவர்கள் எவ்வளவாய் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்த பொழுதும், உமக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்தாலும், என் ஆண்டவர் நீர் சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றிட்டீரப்பா. ஆனால் ஜனங்கள் அதை தவற விட்டார்கள். ஆனாலும் விடாது அப்பா, நீர் சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றி முடித்தீர். கானான் தேசத்திற்குள் அழைத்து சென்றீர். ஒன்றே உடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்தீர், அதுதான் உங்க மேல வைத்திருக்கிற விசுவாசம். எப்பொழுதெல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்த விசுவாசத்தை பிசாசானவன் எடுத்து போடுகிறானோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அடுத்த நிமிஷமே பிசாசானவன் வந்து இருதயத்தில் அந்த வார்த்தையை எடுத்து கொண்டு போகிறானோ, எஸ்டர்டே வேதம் சொல்லுகிறது, வழி அருகே விழுந்த விதையைப் போல எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, இந்த வேத வார்த்தைகளை, வேத வசனத்தை ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பேசுகிற பொழுது, அதை அவிசுவாசமாய் கேட்கிற பொழுது, அதை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே சூழ்நிலைகளை கண்டு இயேசுவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகிற பொழுது, பிசாசானவன் உங்கள் உள்ளத்தில் போட்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்கிற வார்த்தையை, அந்த விதையை அவன் எடுத்து போகிறான், அவன் திருடுகிறான். ராஜா, இந்த நாளிலும் அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செழிப்பு உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்.
ஏழ்மை நிலைகள் மாறட்டும், தரித்திர கோலங்கள் மாறட்டும் அப்பா. எஸ்டே ஐஸ்வர்யத்தின் தேவனீர் உம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு நீர் இந்த பூமிக்கு வந்தீரப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி எஸ்டே. ஆமா ராஜா இயேசுவே, நீர் இந்த பூமிக்கு வந்தீர் பிசாசுகளை துரத்த, ஹல்லேலூயா, வியாதியை சுகமாக்க, சாபத்தை நீக்க, பாவத்தை நீக்க, எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல, இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையை எங்கள் மூலமாக செயல்படுத்த, இழந்து போன ஆதாமின் ஆற்றலையும் வல்லமையும் தேவன் உங்களை அந்த உறவை மறுபடியும் பிள்ளைகளாக பிதாவோடு கூட இணைக்க உமக்கு நன்றி. விசுவாசத்தினாலேயே நீதிமானோடு சேர்ந்து விசுவாசிக்கிறேன். அவன் எதை விசுவாசிக்கிறானோ என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் இந்த நாளின் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் எதை கேட்டாலும் என் தேவன் தருவார், அந்த பிதா தருவார். என் பிதா என்று இயேசு சொன்ன அதே நம்மிடத்தில் என் ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்கள் பிதா. என் பிதாதான் உங்கள் பிதா, என் தகப்பன் தான் உங்களுடைய தகப்பனும். அமராஜா இயேசுவை எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே. நாங்கள் எப்படி அவரை நெருங்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீரப்பா. எஸ்டே எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு வார்த்தை, தேவனுடைய உள்ளத்தை அசைக்கும் ஒரு வார்த்தை, அவருடைய இருதயத்தை தொடும் ஒரு வார்த்தை, பரலோகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு வார்த்தை, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, என் மேல் மனம் இருங்கும் அப்பா. அப்பா பிதாவே, என்னை ஆசீர்வதியும் அப்பா. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போறீங்க, அப்பா பிதாவே என் தரித்திரத்தை நீக்கித்தாங்க டாடி. அப்பா பிதாவே இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகட்டும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என் பிரச்சனைகளை நீர் மாற்றி தருவீராக. அப்பா பிதாவே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. அப்பா பிதாவே என்னை விடுதலையாக்கும் அப்பா. அப்பா பிதாவே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய இந்த சூழ்நிலைகள், இந்த நெருக்கங்கள் மாறட்டும். அப்பா பிதாவே கற்பத்தின் கனியை நீர் கொடுப்பீராக. அப்பா பிதாவே இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே வியாதிகள் சரீரத்திலிருந்து வெளியேறட்டும். அப்பா பிதாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. யாரெல்லாம் இப்பொழுது உம்மை அப்பா பிதாவே என்று அப்பா கூப்பிடுகிறார்களோ, இந்த காலை வேளையிலே பரலோகமே திரும்பி பார்க்கும் அப்பா. பூமி அதிரட்டும், பிசாசுகள் நடுங்கட்டும், சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. எங்கள் மீட்பராகி, எங்கள் இரட்சகர், எங்கள் ஆண்டவராகி, எங்கள் இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தை, பிதாவின் சமூகத்தில் நின்று தைரியமாக கிருபாசன தண்டையிலே நின்று எப்பொழுது நாங்கள் கூப்பிட வேண்டிய வார்த்தை, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும் இந்த காலை வேளையிலே? பிரியமானவர்களை சொல்லி பாருங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு மகிமை இறங்கும், உங்கள் இதயத்துக்குள்ள ஒரு பலன் வரும், உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி போகும், பிசாசுகள் உங்களை கண்டு இனி நடுங்கும், தேவ வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும், பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும், தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார்கள், கட்டுகள் அறுக்கப்படும், உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய அருவருப்புகள் நீங்கி போகும், பிள்ளைகள் வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா அடிமைத்தனங்களும் நீங்கி போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் அவர் உரைக்கிறார். எத்தனை பேர் இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா பிதாவே. இந்த காலை வேளையிலும் நான் உம்மை கூப்பிடுகிற வார்த்தை அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. எங்களை தரித்திர கோலத்திலிருந்து எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவராக மாற்ற வந்த எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றித்தர வந்த எங்கள் அப்பா பிதாவே, உன்னதத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எங்கள் அப்பா பிதாவே, எல்ரோயி எங்கள் அப்பா பிதா, ஹல்லேலூயா. ஹல்சடாய் எங்கள் அப்பா பிதா, நீரே ஹல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிறவரே நீரே எங்கள் அப்பா பிதா, ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே நீரே எங்கள் அப்பா பிதா, ஹல்லேலூயா.
தேவ வல்லமை இந்த அப்பா பிதா என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த காலை வேளையில் இயேசுவை நோக்கி சொல்லுங்க, அப்பா பிதாவே. ஹல்லேலூயா. பரலோக தேவனை பார்த்து சொல்லுங்க, அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா, இந்த நேரத்தில் அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா நீர் கருசனையாய் இறங்குகிறீர். அப்பா பிதா என்று கூப்பிடுகிற பொழுது அப்பா எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவானோ, ஹல்லேலூயா, அதுபோல நீர் இந்த நேரத்தில் இறங்குகிறீர். கட்டுகளை அவிழ்க்கிறீர், நுகங்களை முறிக்கிறீர். பிசாசுகள் வெளியேறுகிறது, இருள் இப்பொழுது வெளிச்சமாய் மாறுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அப்பா, உமை உரிமையாய் அப்பா என்று கூப்பிடக்கூடிய, அப்பா என்று கூப்பிடக்கூடிய, அப்பா பிதாவே 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 என்று கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு மேலும் அப்பா நீர் உம்முடைய மகிமையை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. சிறையிருப்பை நீர் மாற்றுகிறீர், உமக்கு நன்றி. பில்லி சூனிய ஆவிகள் இப்பொழுது வெளியேறுவதற்காக நன்றி. ஏவல் பிசாசுகள் செயலற்று நிற்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏவப்பட்ட ஏவல் பிசாசுகள் இப்பொழுது செயலற்று நிற்கிறதை நான் காண்கிறேன். என் கண்களுக்கு முன்பதாக சத்துருக்கள் இப்பொழுது நடுங்குகிறது. காரணம் இந்த வார்த்தை வல்லமை, இந்த வார்த்தையின் வல்லமை, இயேசு என்னும் வார்த்தையில் இருக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற இந்த வார்த்தையின் வல்லமை. உரிமையாய் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிற யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட நீங்கள் இந்த பூமியிலே சிங்கமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் ராஜாதி ராஜா என்று சொன்னால் இந்த பூமியில நீங்கள் ராஜாவாக இருக்கிறீர்கள். உங்கள் அழைப்பு ராஜரீக அழைப்பாக இருக்கிறது. உங்கள் பாதை ராஜரீக பாதை. நீங்கள் ஏன் இன்னும் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மார்பு தட்டி நடங்கள், துணிந்து நில்லுங்கள். என் இயேசு ஆளுகை செய்கிறார். என் தேவன் அவர் பராக்கிரம தேவன். அவர் உன்னதத்தில் வாசமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். அவர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். உங்கள் குடும்பத்திலே அவர் வாசம் செய்கிறவர். உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவர். எங்கெல்லாம் அவருடைய நாமம் சொல்லப்படுகிறது அங்கெல்லாம் அவர் வாசம் செய்கிறவர். இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட உங்கள் மேல் அவர் வாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ கண்களை மூடி இந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, அப்பா பிதாவே எனக்கு நீர் வெளிப்படும். உம்முடைய சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை என்னை கேட்க பண்ணும். அவருடைய சத்தம் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறது. அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்கிறது. ஹல்லேலூயா. கேதுரு மரங்களை அது முறிக்கிறது, சங்கிலிகளை அது அறுக்கிறது, சிறைச்சாலையின் கதவுகளை அது உடைக்கிறது. ஓ ரீமா ஷீதிலி பிரியா குல திபிலி பிரியான் துனதிபி மௌஷதல வரக்கல தியான் துனதியான் தினதிலியான் துனு மாவாராதாலா ஷீகலா மாராதால தியாஷுதிலியா கலமரியான் துனதி ரிஷிபிலியா குல மாவாஷிக்கிலியான் துனதிரியான் துலி மாவாஷி தில் மிமவாரா கலமு மாலாசி யவுராதாலா குரியா மனாசி தியான் துனதிலி. தேவ வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். அசுத்த ஆவிகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்திலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியையும் இந்த நேரத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக சுவாமி, ஊற்றுவீராக சுவாமி. கர்த்தராகிய யெகோவா என் பலன். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் அப்பா பிதாதான் என்னுடைய பலன், என் கீதம் அவர். ஹல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு அவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை அவர் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ள செய்வார். கர்த்தரை இந்த காலை வேளையிலே துதியுங்கள் பிரியமானவர்களே. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே நீங்கள் அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாப பண்ணுங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் என்று
சொல்லுங்கள், இந்த வார்த்தை பூமி எங்கும் அறியப்பட வேண்டும் உங்கள் நிமித்தமாக. நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, என் ஆண்டவர் உங்கள் மேல் அவர் ஆளுகை செய்யட்டும். விட்டு கொடுங்கள். முழுவதுமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். விழுந்து போன உங்கள் கூடாரங்களை மீண்டும் அவர் கட்டுவார். பலவீனத்தில் பலன் தருவார். கட்டிகள் இந்த நேரத்தில் மறைந்து போகட்டும். வியாதிகள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் அப்பா விடுதலை உண்டாகட்டும். கண்களிலே பார்வைகள் தெளிவாய் கிடைப்பதாக. காதுகளிலே காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுதே மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. சர்க்கரை நோய் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் அப்பா. இதய நோய் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா அது பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகுவதாக. ஸ்கின் டிசீஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சைனஸ் பிரச்சனை, வீசிங் ட்ரபிள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே குணம் ஆக கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. உடைந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதுகு தண்டில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். வயிற்றில் காணக்கூடிய பிரச்சனைகள், வயிறு வீக்கங்கள் எல்லாம், அந்த சாப கிரியைகள் எல்லாம் நீங்கி கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆவியானுடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன்னதமானவருடைய மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. இந்த நாள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா நன்மையை புசிக்கும் நாளாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தீமையை கண்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி நன்மைகளை புசிப்பார்களாக. அப்பா பிதாவே என்று கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் அதிசயங்களை காணட்டும். உன்னை அதிசயம் காண செய்வேன் என்று சொன்னவர். உம்முடைய கிருபை அதிகம் அதிகமாக இந்த நாளில் ஊற்றப்படட்டும் அப்பா. தொடர்ந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை, அதாவது இந்த வார்த்தையை அப்பா, இதை மற்றவர்களுக்கும் அப்பா இதை பகிர்ந்தளித்து ஹல்லேலூயா இயேசுவே, உம்முடைய உன்னதமான இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. காரணம் இந்த ஜெபம் போகிற இடத்துல அப்பா விடுதலை உண்டாகும், கட்டுகள் அறுக்கப்படும் அப்பா. எஸ்டர்டே மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இதை ஊழியமாக செய்யட்டும் சுவாமி. வார்த்தை போகிற யாவரிடத்திலும் அற்புதங்கள் நடப்பதாகப்பா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவ கிருபை இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யட்டும். அளவில்லாத சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகளின் தலையின் மேல் தங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அப்பா பிதாவே. ஆமேன், ஆமேன்.